வணக்கம் ஜிடிவி. உலக இந்துக்களின் கோரிக்கையாகவும் ஆசையாகவும் கனவாகவும் இருந்த அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு இந்துக்களுக்கும் உண்டு. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு சட்டத்தின் மூலமாக போராடி அனைத்து விதமான போராட்டங்களை சந்தித்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தீவிர முயற்சியால் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் அயோத்தியில் ராமர் கோவில் உலகத்தில் உள்ள முதல் பெரிய கோவில் என்ற பெயருடன் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டு வருகின்ற ஜனவரி 2024 வருடம் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு உலகம் முழுவதிலும் இருந்து இந்துக்கள் வருவார்கள் என்பதால் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அந்தந்த ஊர்களில் அவரவர் வீடுகளில் ஜனவரி 22 மாலை விளக்கேற்றி தீப திருநாள் போல வீட்டில் இருந்து கொண்டாடுங்கள். கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த பிறகு அனைத்து இந்து பக்தர்கள் அயோத்தியில் ராமரை தரிசிக்க மத்திய அரசு மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது மகிழ்ச்சியான செய்தியாக உள்ளது. அயோத்தியில் ராமர் கோவிலை தரிசிக்க பார்வையிட 275 சிறப்பு ரயில்களை இயக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதில் பயணம் செய்வோர் டிக்கெட் எடுக்க தேவையில்லை. சாப்பாடு மற்றும் இருப்பிடம் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த சிறப்பு ரயில் ஜனவரி 24 முதல் மார்ச் 24 வரை 5 கோடி மக்களை இலவச தரிசனத்திற்கு அழைத்துச் செல்ல பாரதிய ஜனதா கட்சி தீவிர பயிற்சிகள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அயோத்தியில் ராமரை தரிசிக்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வாறு பதிவு செய்வது, எங்கே அணுகுவது போன்ற விவரங்கள் பின்னாளில் அறிவிக்கப்படும்.